ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸ்ரீநிவி கதை காலத்துக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி வந்து நம்ம அக்பர் பீர்பால் பற்றிய கதைகளை நம்ம இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி வந்து நம்ம அக்பர் பீர்பால் பற்றின கதைகளில் என்ன தலைப்பில் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோன நிலையில் அக்பரின் கிளி. அதாவது தலைப்பு பார்த்தீங்கன்னா மோன நிலையில் அக்பரின் கிளி அப்படிங்கிற தலைப்பில் உள்ள கதையை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குட்டீஸ், பார்க்கலாமா? அக்பர் சக்கரவர்த்திக்கு அவருடைய நண்பர் ஒருவர் ஒரு கிளியை பரிசாக கொடுத்தார். அந்த கிளியை தன் பணியாளரிடம் கொடுத்து மிகவும் கவனமாக வளர்த்து வர வேண்டும் என்றும், கவனக்குறைவாக வளர்த்து பூனை பிடித்து விட்டது என்று கூறினால் மரண தண்டனை தான் என்றும் கூறினார். அவன் பயந்த வண்ணம் கிளியை வாங்கி கொண்டான். பத்திரமாகத்தான் வளர்த்து வந்தான். தினமும் கிளியை மன்னர் வந்து பார்த்து மகிழ்ந்தார். எவ்வளவு கவனமாக பார்த்து வந்தாலும் ஒரு நாள் கிளி இறந்து போனது. கிளி இறந்து போன விஷயத்தை மன்னரிடம் எவ்விதம் தெரிவிப்பது என்று பயந்து போய் அந்த பணியால் பீர்பாலிடம் சென்று பயந்த வண்ணம் கூறினான். தன்னை எவ்விதம் காப்பாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். உடனே அவர் அந்த பணியாளரிடம் கவலைப்பட வேண்டாம் என்று கூறிவிட்டு சக்கரவர்த்தியிடம் சென்றார். அவரிடம் சென்ற பீர்பால், சக்கரவர்த்தி அவர்களே, உங்கள் செல்ல கிளி என்று இழுத்தார். என்ன ஆயிற்று என் கிளிக்கு என்று கேட்டார் சக்கரவர்த்தி. ஒன்றுமில்லை, மோன நிலையில் உள்ளது போலும், ஏதோ அமைதியாக படுத்து கிடக்கிறது என்று கூறினார். சரி வா, போய் பார்க்கலாம், ஏன் மோன நிலையில் இருக்கிறது என்பதை பார்க்கலாம் என்று கிளிக்கூண்டின் பக்கத்தில் செல்லவும் அங்கு கிளி இறந்து கிடப்பதை பார்த்தார் அக்பர் சக்கரவர்த்தி. என்ன பீர்பால், இறந்து போன கிளியை பார்த்து மோன நிலையில் இருப்பதாக கூறினாயே என்றார். என்ன செய்வது, கிளி இறந்து போனது என்று சொன்னால் மரண தண்டனை அல்லவா கிடைக்கும் என்றார் பீர்பால். எப்படியோ மன்னனின் கோபத்தை தணித்து விட்டார் பீர்பால். அந்த பணியால் பீர்பாலிடம் வந்து நன்றி கூறி சென்றான். என்ன குட்டீஸ், மோன நிலையில் அக்பரின் கிளி தலைப்பில் உள்ள கதை எப்படி இருந்துச்சு? ரொம்ப நல்லா இருந்துச்சா? மரண தண்டனைக்கு பயந்து மோன நிலையில் அக்பரின் கிளி அப்படின்னு சொல்லிட்டு பீர்பால் வந்து ஒரு கதையை விட்டுட்டார். ரொம்ப நல்லா இருக்குல்ல? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குட்டீஸ். பாய்.